சில நேரம் ஒண்ணுமே சொல்ல மாட்டார், just avoid பண்ணிட்டு போயிடுவார். So that is a great thing which I feel. Okay. ஓகேமா ஓகேமா பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகேமா பார்க்கலாம். திரும்ப சொல்லுங்க பாப்பா எப்படி இது? ஓகேமா பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம். இது என்ன பிரமாதம்? இத விட பெசலைட் ஒன்னு இருக்கு. கூவுடா. உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்பவுமே அதேதானா? உனக்கு வேற வேலையே இல்லையா? ஆரம்பிச்சிட்டியா? எங்க அம்மா எவ்வளவு சொல்லுச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். எனக்கு அட்வைஸ் பண்றியா அப்படின்னு கேட்பார். எனக்கு அட்வைஸ் பண்றியா? லுக் விட்டுட்டு அட்வைஸா அப்படிம்பார். ஓகே, ஒன் வேர்ட் ஆன்சர். ஆமா. என்ன லுக்கு? நீங்க நம்ம சீரியஸா நம்மளோட ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கறச்ச அவர் அதோட சீரியஸா டிவி பார்த்துட்டு இருப்பாரு. ஓ, நோ ரியாக்ஷன். ஏய், அவன் செத்துட்டான்டா. தலையாட்டுவாரு. அது நம்மளுக்கு தலையாட்டுறாரா இல்ல டிவிக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரான்னு தெரியாது. அது ரொம்ப கடுப்பா இருக்கும். அது கடுப்பா தான் இருக்கும். எப்படி பண்ணிட்டு இருப்பாரு? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நடக்கும் வாயை மூடு. நடக்கும் வாயை மூடு. எப்படி சொல்லுவாரு? நடக்கும் வாயை மூடிட்டு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சரி நான் பாத்துக்கிறேன் விடு. அவ்வளவுதான். பேண்ட் ஷர்ட் போட்டு வெளியில போயிடுவாரு. சரி நான் பாத்துக்கிறேன் விடு. ஓமர் அங்கிள் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே தலைய ஒரு சொரிவாங்க. கண்ணை மூடிக்கிடுவாங்க, தலையை அப்படியே சொரிவாங்க. இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. தினந்தோறும் ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்போம். ஏங்க இந்த சிங்க் அடைச்சிருக்குங்க, திங்கக்கிழமையிலேருந்து தொடங்கி வெள்ளிக்கிழமை வரைக்கும் சிங்க் அடைச்சே இருக்கும். அதுக்கு என்னங்கிறப்ப இப்படி சைடா இப்படி பாப்பாங்க, பார்த்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் நீ போ. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? சும்மா உயிர் எடுக்காதடி. உனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு தூங்க ஆரம்பிச்சிருவேன். மாவீரன் அலெக்சாண்டர், ஓகே, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு கதவை சாத்திட்டு போய் தூங்கிடுவாரா? அவனா நீ? அத கதவை தட்டக்கூடாது, லாக் பண்ணாட்டி திறந்துட்டு உள்ள போயிடுவான், அதனால லாக் பண்ணிடுவாரு. ஓ சரி உங்க தொந்தரவே வேணாங்கிற மாதிரி. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? சொன்னதெல்லாம் உடனுக்குடனே செஞ்சிரணும், அப்பதான் உனக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறது ஒரு மாதிரி இருக்கும். சாவும்ல. நல்ல மூட்ல இருக்கேன், இப்ப டென்ஷன் படுத்தாத. வாயை திறக்கிறேன்னு தெரிஞ்சவே ஆரம்பிச்சிருக்கேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போறாரு. சரி ஒரு தடவை சொல்லுவேன், ரியாக்ஷன் எதுவும் இருக்காது. திருப்பி இன்னொரு தடவை சொல்ல, இந்த லேடிஸ்க்கே இதான், ஒரு தடவை சொன்னா அதை விட்டுறது கிடையாது, சும்மா நாகிங் பண்றது இந்த மாதிரி. இல்ல புரியல. ஒட்டுமொத்த லேடிஸையும் எடுத்துருவாரு. லேடிஸே இப்படிதான், பெண்கள் குலத்தை இழுத்துருவாப்ல. இந்த நைன்னு நம்ம பெண்கள் எப்படி எல்லாம் பேசுறாங்க. பயப்படாதா? கரண்ட் பில் ஏன் கட்டல, இன்னும் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு கரண்ட் பில் தான். ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ் ஏதாவது வாங்க போகணும்னா டெய்லர் கடைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 20 தடவை கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் நடக்கல. 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷமா? ஆமாம். எனக்கு அது திருப்தியாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இன்னும் 10 ஃபைல் வாங்கிட்டு ஒன்னொன்னு உள்ள போடு. எலக்ட்ரிக் பில்லுக்கு ஒரு ஃபைலு, எல்ஐசிக்கு ஒரு ஃபைலு. எனக்கு இது எதுக்கு 10 ஃபைல்? அது சும்மா தானே இருக்குதாங்க. இதுதான் டெய்லி நேசிக்கிறது. ஹேண்ட் வாஷ் கையை கழுவுறது வந்து பெரும் பிரச்சனை. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வெளியே போயிட்டு இருந்தா வாஷ் பண்ணுவார், பட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணணுன்றது வந்து எத்தனை வாட்டி சொன்னாலும் இஸ் நாட் அட் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு பயங்கரமா எரியும் சார். ஓ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. பிகாஸ் ஐ வில் டெல் ஹிம். நான் வந்து அங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி கை வாஷ் பண்ண என்ன ஸ்டெப்ஸ், என்ன ஆர்கானிசம்ஸ் கையில இருக்குன்னு சொன்னா. ஆனா வீட்ல நம்ம வீட்ல சொல்றதே கேட்க மாட்டாங்களே. அந்த நோய் என்ன அடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியும். நம்ம சொல்ற பேச்சு வீட்லயே எடுபடலனா வெளிய எங்க எடுபடும்? கையை கழுவுறது பெரிய ப்ராப்ளம் இல்ல.
அதனுடைய செய்முறை விளக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். அதான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணேன், எனக்கு தெரியும். ஏன் நீங்க சொல்லுங்களேன், ஒரு எப்படி சாப்பிட்றதுக்கு முன்னால கையை வாஷ் பண்ணணும்? Like with your hands, இது palm, so palm to palm, first step. ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது wrong. And then right palm over your left and left over your right, interlaced, interlocked, and thumb rotation, and your nail beds and your wrist. So this is the hygienic hand wash. செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. கொஞ்சம் கஷ்டம் தாங்க, கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் சிரமம். சார் சொல்றச்சே தான் you think like it's so elaborate. ஒரு நிமிஷம் புடிங்க. ஊ ஆ ஊ ஆன்றதுக்கு இது 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 சாப்பிட்டு முடிச்சிடலாம் மேடம். போங்க மேடம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் சார். இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இவ்வளோ செய்முறை விளக்கம்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இப்படி வாஷ் பண்ணிட்டு இப்படி வந்து உட்காந்து சாப்பிட்டு நல்லா இருக்கு. கிராசரிஸ் இருக்கும், ஆல்ரெடி 2-3 பேக்கெட்ஸ் இருக்கும். அது திருப்பி திருப்பி வாங்கி வாங்கி லோட் பண்றது. சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. லோட் பண்ணி கடைசியில் அந்த ரவையில புழு இருக்கும், உடனே யூஸ் பண்ணிட முடியாதுல்ல. பல டைம் சொல்லியிருக்கேன், தேவையானதை அப்பப்போ வாங்கிக்கலாம். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருப்பேன், அப்போ தான் எனக்கு டேண்ட்ரஃப், எனக்கு ஷாம்பு வாங்கி கொடு அப்படின்பாங்க. ஸோ இதனால எனக்கு ரொம்ப பிகம் வெரி இரிட்டேட்டட். என்ன வார்த்தைடா சொல்லிட்டேன். அதனால சரி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு வேணுங்கிறத லோட் பண்ணி வச்சிடலாம். ஒரு நாள் இந்த ரவை மேட்டரில் தான் பெரிய இஷ்யூ ஆச்சு. ரவை வாங்கினதுல புழு வந்துருச்சு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அது தான் நான் உனக்கு செஞ்சு தருவேன்னு சொல்லிட்டு அதையே செஞ்சாங்க, அதே தான் போட்டாங்க. ஓ, உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. டாக்டர் நெஞ்சில கை கழுவாமலே எவ்வளவு ஆபத்து இருக்கு. புழு ரவையோட நான்வெஜ் உப்புமா இந்தியாவில் செஞ்ச ஒரே ஆள் நீங்க தாங்க. ஏதாவது சொன்னா வச்சுக்கோங்களேன், எங்க அம்மா பார்த்துட்டே இருக்கா, எங்க அம்மா போட்டோல இருந்து கண்ணிலே ரத்தமா வரும். ஆமா சார், சொல்லுங்க சார். யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? ஓ, வீட்டு வேலை பார்த்தா உங்க அம்மா கண்ணில இருந்து ரத்தம் வருமா? ஆமா சார். போட்டோல இல்ல என் ஒய்ஃப், எங்க அம்மா எப்பவுமே வந்து ஜென்ஸை வேலையே வாங்க மாட்டாங்க சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நம்ம குடும்பங்கள் இது உண்டு. ஆண் பிள்ளை வேலை பார்க்க கூடாது, வீட்டு வேலை, அது ஆம்பளை பிள்ளையோட வேலை இல்லைன்னு சொல்லி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கலாம். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். புக் பண்ண மாட்டார், கரெக்ட்டா கேஸ் புக் பண்ண மாட்டார். அது காலி ஆவற, ஆனா அதுக்கப்புறம் தான் யார்கிட்டனா கேட்டு வாங்க என்ன அனுப்புவாரு. அப்ப கூட அவரு போய் கேட்க மாட்டாரு. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துடா. எங்க அப்பா யார்கிட்டனா போய் கேளு, ஆன்ட்டி கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி இல்ல, நான் கரெக்டா புக் பண்ணிடுவேன். ஏங்க அதான் சொல்றாங்களே நேரா, அப்புறம் என்ன சாவு சாவும்ல புக் பண்ண மாட்டாரு, நச்சரிச்சிட்டே இருக்கணும். ஏங்க பண்ணுங்க, காலி ஆயிடுங்க காலி ஆயிடுங்க. நான் காலி ஆறதுக்கு முன்னாடி நான் கரெக்டா பண்ணிடுவேன். சிலிண்டர் காலி ஆறதுக்கு முன்னாடி 2 சிலிண்டர் எப்பவுமே இருக்கும். டெட் எண்ட். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கீஸ் மறந்துடுவாங்க. கீ ஆஃபன் மறப்பாரு. வேற என்ன மறக்கறாங்க? டெய்லி அவருக்கு கண்ணாடி இல்லாம வேலை செய்ய முடியாது. ஆனா ஆபீஸ் போகும்போது பாதி நாள் கண்ணாடியை வச்சுட்டு போயிடுவார். அதில் நான் சக்கரவர்த்தியடா. கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்கூல் பையன் மாதிரி இவரை செக் பண்ணணும். நான் பேக்கை திறந்து சார்ஜர் இருக்கா, பேனா இருக்கா, கண்ணாடி இருக்கா பார்க்கணும். இல்லைன்னா அவருக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. செல்போன், கண்ணாடி, பர்ஸ் அண்ட் கார் சாவி. என்னங்க எல்லாத்தையுமே மறக்கறாருன்றத எல்லாமே சார். இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. எங்க வீட்ல கார் சாவி வந்து ஸ்கூட்டர் சாவி வச்சு கார் எடுப்பாங்க, கார் சாவி வச்சு ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல.